சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம். அண்மையில் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன பதில் தான் இன்றைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அவர் சொன்னது என்னிடம் நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு கூட்டாட்சிக்கான உறுதியான குரல் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய குரல்களை டெல்லியில பிரதிபலிக்கிறதுல, டெல்லி ஊடகங்கள்ல பேசுறதுலாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூட்டாட்சி பண்புங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே விதமான கூட்டாட்சி பண்பை தான் அவர் சட்டமன்றத்திலையும் பிரதிபலித்திருக்கிறார். தன்னுடைய கட்சிக்குள், தங்களுடைய ஆட்சிக்குள் நிதி அதிகார பகிர்வு கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதா வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்த ஒரு நபர் தான் அவர். அதே போல இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இது. ஆனால் அதற்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 3.73 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கு இதே பட்ஜெட்டில் அவருடைய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிதி என்பது வெறும் 131 கோடி. அவ்வளவுதான் அவர் கையாளணும். இதுக்குள்ளாரதான் அவர் டிராவல் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த அதிருப்தியையும் அது போராது அப்படிங்கிற அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு. இதை நீங்க சொல்ற மாதிரி நிதி பகிர்வு அதற்குள்ள ஏற்ற இறக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராரா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி நான் நிதித்துறையை கையாண்டேன் 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்ட எனக்கு ஒரு சாதாரண துறையை ஒதுக்கிட்டீங்களே அப்படின்ற ஆதங்கமா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னன்னா, அவருக்கு அடிப்படையில வங்கி நிதி ஆள்கையிலேருந்து வந்தவர் அவர். அப்ப அவரை 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் ராஜனை நிதியமைச்சர் ஆக்குனது அப்படிங்கிறது ஒரு மிக சாதுரியமான முடிவு. அவர் எடுத்த நல்ல முடிவுகள்ல ஒன்று. ஏனென்றால் உங்களுக்கு மன்மோகன் சிங் இந்திய அரசியல் அரங்கில் நிதி அமைச்சர் ஆன பிறகு நிதி அமைச்சகத்தை ஒரு நிதி ஆள்கை தெரிந்த ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கறதுங்கிறது அது ரொம்ப ஒரு கவனத்தோட பார்க்கப்பட்டது. அந்த வகையில் நாடு முழுக்கவுமே ஒரு கவனத்தை அவர் ஈர்த்தார். உங்களுக்கு தெரியும், அது கரோனா நெருக்கடி மிகுந்த காலகட்டத்தில் அவர் பொறுப்பேற்றார். ரொம்ப நல்லாவே அந்த துறையை கையாண்டார். ஆனால் அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் அவருடைய திறன் அல்லது நிர்வாகம் சார்ந்ததா இல்லை, அதற்கு வெளியில இருந்துச்சு. அது நமக்கு தெரியும். அதுல 2-3 விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. முதலாவது அவர் ஒருத்தர்கிட்ட பேசியதாக வெளியான ஆடியோ. அந்த ஆடியோவில் முதலமைச்சரனுடைய குடும்பத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். கட்சிக்குள்ளார ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். குடும்ப அரசியல் சம்பந்தம் பேசியிருந்ததாக அந்த ஆடியோ வெளியானுச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையானுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா முதலமைச்சர்கிட்ட கேட்டப்ப இது ஒரு போலியான ஆடியோன்னு அமைச்சர் சொல்றாரு, அதை நான் கேட்டுக்கிறேன், அப்படிதான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லி அவர் அதோட விட்டுட்டார். ஆனாலும் கூட வேற ஒரு வெளியில பேசப்படாத 2 விஷயங்கள் ஆட்சிக்குள்ளார அரசுக்குள்ளார இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பாக கட்சிக்குள்ளார என்ன இருந்துச்சு அப்படின்னா, பிடிஆர் ஒரு செல்வந்த குடும்ப பின்னணியில வந்தவர். அவர் ஒரு நேர்மையா கராரா இருக்கக்கூடியவர் அப்படின்னாலும் கூட ஒரு அதிகாரிக்கான தோரணையோட அவர் செயல்படுறார். ரொம்ப கராரா எல்லாத்தையும் கட்சிக்காரர்கள்ட்ட இந்த அதிகார முறுக்கோட இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதே போல திட்டங்களை அணுகிறதுல ரொம்ப கரார் காட்டுறார், ஒரு தணிக்கையாளர் போல செயல்பட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மூத்த அமைச்சர்கள்ட்ட இருந்துச்சு. இதெல்லாமும் சேர்ந்து அப்படி ஒரு நெருக்கடி உருவாகி தான் அந்த சந்தர்ப்பத்தில் நிதித்துறையிலேருந்து அவரை மாற்றி தகவல் தொழில்நுட்பத்துறையை அவர்கிட்ட வழங்கினார் முதல்ல. ஆனால் இப்ப அதற்கு அப்புறம் ஒரு நீண்ட பயணம் வந்தாச்சு, சில ஆண்டுகள் ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் தன்னுடைய துறையை திருப்பி கேட்கிறார் அப்படின்னு கூட இதை கருத முடியாது. ஆனால் தனக்கு அளிக்கப்பட்டிருக்க துறை இருக்கு இல்லையா, அதற்கு இந்த நிதி போராதுங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். இது முதல் முறை இல்லை, முன்பே அவர் சட்டமன்றத்தில் இதே துணியில பேசி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் பேசுறார். அப்புறம் இதுல கூர்ந்து கவனிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை இந்த ஆட்சியை குறிப்பாக முதலமைச்சரை நேரடியாக அவர் குற்றம் சாட்டல. அவர் என்ன சொல்றாருன்னா, 20 ஆண்டுகளாகவே
இந்த துறை இப்படிதான் இருக்கு, இதற்கு ஒரு பெரிய கவனம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த துறையின் கீழ் இயல்பாக இருக்க வேண்டிய இப்போ ஒரு டைடல் பார்க் அது போன்ற இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இயல்பாக வர வேண்டிய ஒரு கட்டமைப்புகள்லாம் கூட தொழில்துறைக்கு கீழே இருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லைன்றது அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறார். அது தன்னுடைய துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய அபிலாஷையை அது பிரதிபலிக்குது. அதே போல இந்த தொகைங்கிறது ரொம்ப சொற்பம், 131 கோடின்னு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, தெலங்கானா இந்த ஆண்டு தங்களோட பட்ஜெட்ல தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி என்பது 774 கோடி. ஓகே. அப்ப தமிழ்நாடு இதெல்லாம் தாண்டி முன்னாடி இருக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது சம்பந்தமான தன்னுடைய அதிருப்தியை தான் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க முன்பு சொன்ன மாதிரி அவருக்கு முக்கியமான துறை கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு அவர் கொஞ்சம் சைட்லைன் பண்றாருன்ற துணியெல்லாம் பத்திரிகைகள் எழுதுறாங்க. அந்த ஆதங்கமும் இதுக்குள்ள இருக்குன்னு நிச்சயமா இருக்கும். ஏன்னா பிடிஆர் மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை கட்சி வரையறைக்குள்ளார, ஒரு மாநில வரையறைக்கு அப்பாற்பட்டு நாம ஒரு இந்திய அளவுல இந்த மாதிரியான புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களை எப்படி பாரம்பரியமான கட்சிகள் அணுகுவது அப்படிங்கிற துணியோட நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சென்ற தலைமுறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் ஒரு நீண்ட காலம் இருப்பாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை கட்சிக்குள்ளாரே விவாதிக்கிறது, கட்சிக்குள்ளாரே எதா இருந்தாலும் உள்ளரங்கத்துக்குள்ளார பேசுறது, அப்படியெல்லாம் அந்த ஒரு வரம்புக்குட்பட்டு இருப்பாங்க. இப்ப புதிய தலைமுறையில் வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் இது நம்ம எல்லா பணிகள்லையும் பார்க்கணும். இது ஏதோ அரசியல் துறை சார்ந்தது இல்லை. இப்போ நம்ம ஊடகத்தில் இதை பார்க்குறோம். புது ஜெனரேஷன் வராங்க, அவங்கள்ட்ட நாம வெளிப்படக்கூடிய ஆற்றல், அது ஒரு அபரீதமான ஆற்றல் இருக்கு. அதே சமயம் அவர்கள் அணுகுமுறைங்கிறது நாம ஏற்கனவே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டகத்துக்குள்ளார இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நாம என்னன்னா அந்த ஆற்றலையும் திறனையும் பயன்படுத்தி கொள்ள நம்முடைய சட்டகத்தை எப்படி மேலும் விரிவுபடுத்துவது, மேலும் நெகிழ்வாக்குறது, அப்படிதான் நம்ம சிந்திக்கிறோம். அதுதான் அரசியல்லையும் நடக்கணும். அப்ப பிடிஆர் போன்ற ஒருத்தரை இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் குரல்கள்ல ஒன்றா சொல்ல முடியும். நீங்க எடுத்தீங்களேன், கடந்த ஒரு 4 ஆண்டுகள்ல திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு இந்திய அளவில் மிக முக்கியமான கதையாடலை உருவாக்கக்கூடிய, மிக முக்கியமாக கூட்டாட்சி சம்பந்தமாக பெரிய பேசு பொருள்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா, தேசிய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்குதா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவா தான் ஆயிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டெல்லி ஊடகங்களுக்கு ஏற்ற மொழியில் பேசக்கூடிய தமிழ் அரசியல் தலைவர்கள் குறைவு. டெல்லியிலே கூட இன்றைக்கு திமுகல நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் பேசக்கூடியவர்கள் தான். இப்ப டிஆர் பாலு அவர்களையோ அல்லது கனிமொழி அவர்களையோ அல்லது ஆராசா அவர்களையோ குறைத்து மதிப்பிட இல்லை. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற பேச்சு இருக்கு இல்லையா, ஊடகங்களை கையாள்வதாக இருக்கட்டும் அல்லது அங்க இன்னைக்கு உருவாகக்கூடிய மொழி இருக்குல்ல, அதை கையாள்றதுல பிடிஆருக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவம் அது இந்த 4 ஆண்டுகள்ல நிரூபணம் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நாடறிந்த ஊடகர்கள ஒருவரான கரண் தாப்பருக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய 2 பேட்டிகள், அந்த 2 பேட்டிகளுமே ரொம்ப திணறடிக்கத்தக்க வகையில கரண் தாப்பரை பிடிஆர் பேசி இருக்கிறதை பார்க்க முடியும். நீங்க அதற்கு என்ன பொதுவெளியில வரவேற்பு இருக்குங்கிறதையும் கவனிக்கணும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் பார்வை அளவுக்கு போயிருக்கு. பல மாநிலங்கள்ல அது பேசு பொருளா நம்ம இதை வெளியா புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் எந்த காலகட்டத்துல எல்லாம் அவருடைய குரல் தேசிய அளவுல ஒரு பேசு பொருளா இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு ஜிஎஸ்டி விஷயம் வரும்போது அப்ப அது பெரிய பேசு பொருளானதை பார்த்தோம். அதற்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டுக்கான நிதி, அந்த நிதி பகிர்வு உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்குங்கும் போது அவர் முன்வைத்த வாதங்கள் அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனதை பார்த்தோம். இப்ப மும்மொழி கொள்கை இது சம்பந்தமா பேசும்போது ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். அப்ப திமுக ஒரு நல்ல ஆட்டக்காரர் இருக்காரு, அந்த ஆட்டக்காரரை எப்படி பயன்படுத்தணும் திமுக அப்படின்னு சொல்லி அக்கட்சி யோசிக்கணும். இதுல இதை நாம ஒரு கட்சியினுடைய விவகாரம் அப்படின்னு சொல்லி பாத்திர முடியாது. இது எல்லாமே வளங்கள், தமிழ்நாட்டினுடைய வளங்கள். இப்ப பிடிஆர் போன்ற ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆற்றல்கள்ல ஒண்ணு. இந்த ஆற்றலை
ஒரு கட்சி எப்படி பயன்படுத்துது, அது அந்த கட்சிக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, இந்த மாநிலத்துக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஒட்டுமொத்த இந்திய கூட்டாட்சி, இந்திய அரசினுடைய போக்கு, அதுல இது எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குது. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இது போன்ற புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களை கையாள்வதில் கூடுதலான ஒரு நெகிழ்வுத்தன்மையோட ஒரு அணுகுமுறை வந்து இன்றைய திமுக தலைமைக்கு வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்கள் பார்வையில் நாம் புரிஞ்சுக்கிறதுன்றது தேசிய அரசியல்ல அவருக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வியூகத்தை நோக்கி போகலாம். நீங்க இப்ப பிடிஆருடைய எதிர்காலம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திமுக போன்ற ஒரு கட்சி இன்றைக்கு வந்து அது நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சிகள்ல ஒன்னா இருக்குது. அப்ப அந்த இடத்துல இங்க மாநிலத்துல நீங்க அவருக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க தேசிய அளவுல பயன்படுத்த முடியும் அவரை. அப்படியான ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்கலாம். அதே போல நான் என்ன சொல்லுவேன்னா, இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனக்குன்னு ஒரு அணியை வந்து அவர் கட்டமைப்பதுங்கிறது முக்கியம். அடுத்த கட்டம் வந்து அவர் தனக்குன்னு வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல அவருக்குன்னு ஒரு படம் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு அணி இருக்கணும். அது வந்து அந்த அணி என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னா, அது ஒரு கற்பனையில ஒரு புது கேபினெட்டை கட்டமைக்கிற தன்மை இருக்கணும். அப்படியான அணி அவருக்கு வேணும்னு சொன்னா அதுல பிடிஆர் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப ஒருவேளை வந்து மூத்த தலைவர்களுக்கு அவர் சங்கடம் அளிப்பவராக இருக்கலாம். அந்த அழுத்தத்தை முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலினும் கூட உணரலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இந்த தலைமுறையினுடைய அபிலாஷைகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவரை அனுசரிக்கக்கூடிய ஒரு இடம் நோக்கி நகரணும். எப்படியா இருந்தாலும் பிடிஆர் போன்ற ஒரு நல்ல ஆற்றல் அவர் வந்து இப்படி ஒரு அதிருப்தியை ஒரு சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய நிலைக்கு அவரை வைத்திருப்பதுங்கிறது ஒரு கட்சி அல்லது ஆட்சிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சமிக்கை இல்லை. இன்னொரு கோணத்தில் இருந்து பார்க்கிற போது முக்கியமான துறையை கொடுக்குறாங்க, முக்கியமான இடத்தை கொடுக்குறாங்க. அது சர்ச்சைக்குரிய ஆடியோ அது மறுத்திருந்தாலும் கூட அது பேசு பொருளாக ஆகிறப்ப அரசியலில் ஒரு கட்சியோ கட்சி தலைமையோ அது எந்த கட்சியாக இருந்தாலும் விசுவாசம்ன்ற இடத்தை நோக்கி நகருவாங்க. சில விஷயங்களை வெளியில் பகிரக்கூடாதுன்னெலாம் நினைப்பாங்க. ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும்லாம் நினைப்பாங்கல்ல. அந்த இடத்துல இவர் கொஞ்சம் கராராக இருக்கிறாருன்ற மாதிரி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி யோசிக்கலாம் இல்லையா? நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி. அரசியலில் வந்து மிக அடிப்படையான அம்சங்களில் ஒன்று வந்து விசுவாசமாக இருக்கு. அதை தாண்டி இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பொறுமை, நிதானம், அது வந்து அண்ணா வந்து அரசியலுக்கான அரிச்சுவடிகளில் ஒன்றுன்னு சொல்றாரு. அப்புறம் அரசியல்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க பேசணுங்கிறத விட எங்க பேசக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது. மிக குறிப்பாக நீங்கள் உங்களுடைய தலைவரையோ உங்களுடைய கட்சியோ விட்டு கொடுக்காமல் இருப்பது, மூன்றாவது நபரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பது, அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பிடிஆர் போன்ற ஒருத்தர் இருக்கணும். நமக்கு தெரியாது அந்த ஆடியோ உண்மையான ஆடியோவா தெரியாது. அவர் போலின்னு சொல்லி அதை மறுத்திருக்காரு. ஆன போதிலும் கூட அவர்கிட்ட வந்து ஒரு வெளிப்படையா பேசுறதா நினைச்சு எல்லாத்தையும் எல்லாம் பேசிடுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல எப்போதுமே இருக்கிறத அடிப்படையா வச்சுட்டு நம்ம இந்த இடத்த அணுகணும் அப்படின்னா அந்த பொறுமையும் நிதானத்தையும் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் எல்லாருமே ஒரு கேபினெட்ல அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு கட்சி தலைமை, ஆட்சி தலைமை மிகுந்த நெகிழ்வோட இருக்கும். நான் சொல்லக்கூடிய உதாரணம் திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு கட்சியிலேருந்து இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோடிக்கு முன்பு பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் முகம் அந்த இடத்துல 2011-12 காலகட்டத்தில் இருந்தவர் நிதின் கட்கரி. மோடி ஆட்சிக்கு வந்து 2 முறை பிரதமராக இருந்து இந்த 3வது தேர்தலை அணுகும் போதும் கூட அவர் உரிய இடத்துக்கு வராவிட்டால் அடுத்த கட்டத்தில் பிளான் பியில் நிதின் கட்கரியை வைத்து RSS காய் நகர்த்துவார்கள் என்று பேசப்பட்டது. 2024 மக்களவை தேர்தலிலும் பேசப்பட்டது. இதே போல 2019 மக்களவை தேர்தல் காலகட்டத்திலும் பேசப்பட்டது. இந்த அளவுக்கு இருவருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய சூழலிலும் கூட இன்றைக்கும் மோடியினுடைய அமைச்சரவையில் ஒரு மிக முக்கியமான துறையை நிதின் கட்கரி பொறுப்பேற்று தானே நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப மோடிக்கும் நிதிஷ்க்கும் ஆகவே ஆகாது. இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷை தொலைபேசி வழியாக கூப்பிட்டு அழைத்து தன்னுடைய கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்தவர் மோடி. அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை எந்த இடத்தில் இருக்கணுமோ அங்க இருக்கிறதுனால தான் 3வது முறையாக பிரதமர் நாற்காலியில் அவரால் அமர முடிகிறது. அப்ப கட்சிக்குள்ளாரையும் ஆட்சிக்குள்ளாரையும்
ஆட்சிக்கு வெளியிலையும் நீங்கள் மேல உயர போக போக உங்களுடைய மனம் மேலும் மேலும் தாராளமாகவும் நெகிழ்வாகவும் மாற வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். மிக்க நன்றி திரு சாமி. நன்றி விஜய்.